வணக்கம் மக்களே, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட வீடியோவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கனாக்கா, இன்றைக்கி வந்து டாய்ஸ் எல்லாம் தான் க்ளீன் பண்ண போகிறேன். விளையாட்டு ஜாமான், பொம்மை எல்லாமே என் பொண்ணோடது. அவள் ஸ்கூலுக்கு போன பிறகு தான் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அவள் இருக்கையில் க்ளீன் பண்ணுன்னா டாய்ஸ் எல்லாம் வந்து ஒதுக்க விட மாட்டா. தேவையில்லாத பொருள்லாம் எடுக்க விட மாட்டா, அழுகுவா. அதனால் அவள் இல்லாதப்ப க்ளீன் பண்ணலான்னு எடுத்திருக்கேன். ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணணும்னு நினச்சி அது நிறைய சேர்ந்துருச்சு. இதில் ஒரு பேக் பார்த்துருப்பீங்க, லாண்ட்ரி பேக்கு. ஆக்சுவலாக அது எதுக்காக வாங்கினதுன்னா, லாண்ட்ரி துணி போட்டு வைக்கிறதுக்காக தான் நான் வாங்கினேன். துவைக்கிற துணி போடுறதுக்காண்டி. ஆனால் அது வந்து துவைக்கிற துணி வந்து ரொம்ப கம்மி தான். அப்பப்போ நாங்கள் வந்து துவைக்கிற துணி வந்து எல்லாரும் துவைச்சிருவோம். வாஷிங் மிஷின் இல்லை, கையிலே துவைச்சிருவோம். இப்போ என் வீட்டுக்காரர் வந்து அவர் குளிக்க போகிற டைம் அவர் துவைச்சிருவாரு. நான் குளிக்க போகிற டைம் நான் துவைச்சிருவேன். அத்தையும் மாமாவும் அப்படி தான். அவங்கவுங்க துணியை அவங்கவுங்களே துவைச்சிப்பாங்க. பாப்பா துணியை மட்டும் யார் போகிறாங்களோ அப்போ தான் துவைச்சிப்பாங்க. அதனால இந்த பேகு வந்து லாண்ட்ரி துணிக்கு யூஸ் ஆகலை. அடுத்தது டாய்ஸ் போட தான் யூஸ் ஆகுச்சு. டாய்ஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகுதா இல்லையா, எல்லா திங்ஸுமே இதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. என்ன கிடக்குது, என்ன இருக்குன்னே தெரியாமல் போயிடுச்சு. என் பொண்ணு வந்து அவளுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போட்டுட்டா. அதில் பாருங்களேன், தைலம், விக்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த கால் பித்த வெடிப்புக்கு ஒரு ஆயில்மெண்ட் வாங்கி வச்சு ரொம்ப நாள் தேடிக்கிட்டு இருந்தோம், கிடைக்கல. அகைன் புது ஆயில்மெண்ட் வாங்கியாச்சு. அது இந்த கலர்ஸும் பென்சில் தான் வந்து அதிகமாக வாங்கி வச்சுருந்தா. அதெல்லாம் வந்து ஃபுல்லாக இறஞ்சி ஒரு ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு தனித்தனி பேக்கேஜோட எதுவுமே இல்லாமல் ஒட்டு மொத்தமாக கலைஞ்சு கிடந்துச்சு. டெய்லியும் வந்து கவுத்து போட்டுருவா, எல்லாத்தையும் கொட்டிடுவா. அவளுக்கு என்ன வேணுமோ அப்படி கேட்க மாட்டா. அது ஃபுல்லாக அப்படியே கிடக்கும். அப்புறம் எங்கள் மாமா தான் வந்து அப்பப்போ எடுத்து வைப்பாங்க. சரி, அதை தனித்தனியாக இன்னைக்கு வந்து க்ளீன் பண்ணி தேவையில்லாதான் தூக்கி போட்டுருவோம். அதை எடுத்து வைக்கிறதுக்கு வந்து இந்த க்ரையான்ஸ் வந்து என்னாச்சுனாக்கா வாங்கி கொடுத்து குட்டி குட்டியாக வந்து உடஞ்சி அது திருப்பி திருப்பி அதிலே பொறுக்கி போடுறாப்புல இருக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு சரி தேவையில்லாத எடுப்போம். நான் ஷாம்பு டப்பாலாம் போட மாட்டேன்னா அதை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கா அதுக்குள்ளே போட்டு. அப்புறம் எல்லாத்தையும் அவள் இல்லாதப்ப க்ளீன் பண்ணி தூக்கி போட்டுருவோம் தனியாக அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். காரே வந்து அவ்வளோ வச்சுருந்தா. டிஃப்ரெண்ட்டான பொருள் நிறைய இருந்துச்சு. ஆனால் அதை தனித்தனியாக வச்சுக்கல, எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி மொத்தமாக போட்டு வச்சாச்சு இந்த பேக் இருந்ததுனால. சரி, இதை க்ளீன் பண்ணிடுவோம் இன்னைக்குன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நானும் எங்கள் மாமியார் தான் சேர்ந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். அவங்க ஒரு சைடு எல்லாத்தையும் ஒதுக்கிக்கிட்டு இருந்தாங்க, நான் ஒரு சைடு வீடியோ எடுத்துக்கிட்டே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த பேக் வந்து காய்கறிக்காண்டி வாங்கினோம். அந்த வலையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜிப்லாக் கவர் வந்து காய்கறியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காண்டி வாங்கினோம். அது வச்சு பார்த்தோம், எங்களுக்கு செட் ஆகலை. காய்கறியெல்லாம் சீக்கிரம் வதங்கிடுறாப்புல இருக்குது இதில் வச்சு. கொத்தமல்லியோ கருவேப்பிலையோ வச்சாலுமே சீக்கிரம் வதங்கிடுது. இதே டப்பாவில் போட்டு வச்சோம்னா ரொம்ப நாள் நல்லா இருக்கிறாப்புல இருக்குது. அதனால சரி, இருக்கிற பேகெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இது மாதிரி டாய்ஸை வந்து ஒவ்வொரு பால் தனியாக, அப்புறம் வந்து இந்த அனிமல்ஸ் தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுட்டோம். அப்புறம் குக்கிங் ஐட்டம் நிறைய செட்டு வச்சுருந்தேன், அது தனியாகவும் ஒரு பேக்கில் போட்டு சேர்த்து வச்சுட்டோம். அப்போ இப்போ ஏதாவது ஒன்று வேணும்னா ஒன்று எடுத்து பிரித்தாலும் திருப்பி நம்ம எடுத்து அதிலே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி பிரித்து போட்டுடலான்ட்டு பிரித்து தனித்தனியாக பேக்குள்ளே வச்சுட்டேன். டாய்ஸ் பிடிக்கல, இது யார் வாங்கினது, இது யார் வாங்கி கொடுத்தது, இது எப்போ வாங்கினது அப்படின்னு நானும் அத்தையும் பேசிக்கிட்டே தான் பிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இந்த குக்கிங் டாய்ஸு பிளேட்டே அவ்வளோ இருந்துச்சு அதில், அதெல்லாம் பிரித்து எடுத்துட்டு கடைசியாக வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து பிரித்து எடுத்தாச்சு. இந்த கொட்டி கிடக்கு பார்த்தீங்களா க்ரையான்ஸு, இதில் தான் வேலை அதிகம், அதெல்லாம் தூக்கி போட்டுருவோம் அப்படின்ட்டு அதையுமே கம்மியாக தான் நான் எடுத்தேன். ஏன்னா நிறைய இருக்குது, எனக்காவது கலர் பண்ணணும்னு எடுத்தா நம்ம அதை யூஸ் பண்ணிப்பா அப்படின்னு வச்சு அது ஒரு பெரிய இதாக சேர்ந்துருச்சு. அப்புறம் இதெல்லாம் தேவை இல்லை, இருந்தாலும் சரி நம்ம தான் பரவாயில்லன்னு எடுத்து வைப்போம்ல. இந்த ஷார்ப்னர், எரேசர்லாம் ஒரு குட்டி குட்டி பாக்ஸில் எடுத்து வச்சுட்டோம் நிறையா. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வந்து வச்சுட்டோம். ஆனால் வந்து அவன் என்ன பண்ணிட்டானாக்க, இது வந்து நேற்று எடுத்த வீடியோ,
ரிட்டன் வந்து என்னன்னாக்கா அது வீடியோவில் எடுக்கல அவ பண்ணதை. எல்லாத்தையும் வெளியில் எடுத்து போட்டுட்டா. என்னாச்சுனாக்கா தனித்தனி பேக்கில் எடுத்து வச்சதுனால அவள் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டா. இந்த வீடியோலேயே வந்து கடைசியாக வந்து இந்த கடைசியால் இப்போ வரும் ஒரு ப்ரௌன் கலர் சிமெண்ட் கலர் பேக்கில் எடுத்து வைக்கிறேன் பாருங்களேன். இந்த பேக்கில் எடுத்து வச்ச டாய்ஸை மட்டும் கொட்டிட்டா. மித்த இந்த சிப்லாக்ல எடுத்து வச்ச டாய்ஸ் எல்லாம் கொட்டலை, அப்படியே தான் இருந்துச்சு. அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், உனக்கு எந்த பேக் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிடானா. ஓகேன்ட்டா. க்ளீன் பண்ணி மொத்தமாக வச்சாச்சு. அப்படி மொத்தமாக வச்சுமே ஒரு பேக் வந்துருச்சு. தேவையில்லாத பொருள் கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த தேவையில்லாத நோட்டு இதெல்லாம் மட்டும் அதை எடுத்து இந்த பேக்கில் வச்சாச்சு. இது வந்து தேவையில்லாமல் கிடந்துச்சு. அந்த பேகு காய்கறி வந்த பேகு அந்த சாக்கில் வந்து எடுத்து வச்சுட்டோம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த டாய்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன விஷயம்னா, தேவையோ இல்லையோ அந்த டயத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு கூடை மாதிரி வச்சுருந்தோம்னா அங்கே கிடக்கிற எல்லாத்தையும் அள்ளி போட்டுடுறோம். அவளுக்கு இந்த 3 இயர்ஸ் 4 இயர்ஸில் சேர்ந்தது தான் இவ்வளவும். அதுக்கப்புறம் இந்த இந்த பொம்மை இருந்துச்சு. இது பேர் என்ன சொல்லுவாங்க, பார்லி பொம்மைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஹேர் நிறைய கொடுத்துருந்தாங்க, லாங் ஹேரு. இந்த லாங் ஹேரை வந்து சரி பின்னி ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பொம்மை வந்த அன்னைக்கே பின்னி பார்த்தேன். இது வந்து அவங்க தாத்தா தான் வாங்கி கொடுத்தாங்க இந்த பொம்மை. இதை வந்த அன்னைக்கே வந்து அழகா அந்த பூராஞ்சடன்னு சொல்லுவாங்கள்ல 3 அடுக்கில் அது மாதிரி பின்னி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து மாமா வந்து பிளாக் டீ போட்டு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவளோட இந்த டாய்ஸ், இந்த டெடி டாய்ஸ் எல்லாம் வந்து நான் அடுக்கி வச்சிடலாம் ரூமில். அந்த ரூமில் கிடந்துச்சு. எங்கள் ரூமில் கொண்டாந்து எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு அடுக்கி வச்சுட்டேன். அப்புறம் இந்த டாய்ஸ் வேலை க்ளீன் பண்ணுற வேலை எல்லாமே முடிஞ்சோன்னே அந்த ரூமை போய் சரி க்ளீன் பண்ணிடலாம். எங்கள் ரூமில் வந்து அந்த பேக் வைக்க முடியாது, இடம் பார்த்தாது. பீரோலும் சைடில் வச்சுருக்கோம். அதனால அந்த ரூமில் என்ன வச்சுருக்கோம் டாய்ஸ் பேக்கு. பெருக்கிடலாம், பெருக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலான்னு பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெருக்கி முடித்தோடனே அப்புறம் இந்த பேகெல்லாம் வந்து சோஃபா இது இடம் இருக்கும் எங்களுக்கு சோஃபாக்குள்ளே, அந்த சோஃபாவில் போட்டுடலாம். அப்படி அப்படியே கிடந்துச்சு பேகெல்லாம். நாங்கள் இந்த சமையல் பண்ணி கொடுக்குறதுனால பேக் நிறையா தேவைப்படும். அதனால் பேகெல்லாம் எடுத்து வச்சுப்போம். சரி அதையும் க்ளீன் பண்ணிடலான்னு நானும் அத்தையும் கையோடு அதை வந்து உட்காந்து க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணி முடித்தோடனே அப்புறம் வந்து இது வந்து சண்டே எடுத்த வீடியோ இப்போ நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. நேற்று மண்டே வந்து தான் போஸ்ட் பண்ணேன். சரி வாய்ஸ் ஓவர் முடிச்சுட்டேன். கொடுத்துட்டு அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். நான் லேப்டாப் வந்து யூஸ் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணுவேன், கேன்வா யூஸ் பண்ணி. உங்கள் யாருக்காவது வந்து கேன்வாவில் எப்படி வந்து வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வீடியோ போடுறேன், கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி போடுறதுன்னு சொல்லுங்கன்னு. அதுக்கப்புறம் இது யூடியூப்பில் வந்து ப்ரீமியரில் வச்சு போட்டேன். ப்ரீமியரில் வச்சு போட்டோம்னா அட் அ டயத்தில் வந்து நம்ம யூடியூபரும் பார்க்கலாம், அண்ட் தென் மக்களும் வந்து அதே டயத்தில் பார்க்கலாம். என் வீடியோ வந்து இதை அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஓடுறதையும் வீடியோ எடுத்தேன். எனக்கு வந்து கேன்வா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க வீடியோ எடிட் பண்ண. எனக்கு வந்து மித்த ஆப் நான் யூஸ் பண்ணி பார்க்கல. ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ண கேன்வா தான் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பித்து வந்து கேன்வாவே எனக்கு பழகிடுச்சு. அதில் வீடியோ எடிட் பண்ணுறது, அப்புறம் யூடியூப் தம்ப்நெயில்லாம் வந்து கேன்வாவில் தான் எடிட் பண்ணுவேன். அந்த ஷார்ட்ஸுமே வந்து வீடியோ மொபைல்லேருந்து கேன்வாவுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணி யூடியூப்பில் போடுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் சக்கரவள்ளி கிழங்கு வந்து மாமா கொடுத்து விட்டுருந்தாங்க. ஊருக்கு போயிருந்தாங்க. ஊருக்கு போயிட்டு புதுக்கோட்டை வரைக்கும் போயிருந்தாங்க. புதுக்கோட்டைக்கு போயிட்டு வர வழியில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வாங்கியிருந்துருப்பாங்க போல். அத்தை வந்து கொடுத்து விட்டாங்க. அதை வந்து சரி வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஈவினிங் போல் வந்து வேக வச்சோம்.
இந்த சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சதை வந்து ஷார்ட்ஸுக்காக தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். சரி ஷார்ட்ஸுக்கு போடையில வந்து இதுலேயும் அப்லோடு பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு இது ஷார்ட்ஸாகவும் உங்களுக்கு இந்த இந்த வீடியோஸ் வந்து தனியாக வரும். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சோம். சரி வந்து அத்தை வந்து வா 2 பேரும் போய் மேலே காய போட்டு வரலான்னு கூப்பிட்டாங்க. சரி போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு நானும் பாப்பா அத்தை 3 பேரும் துணி காய போட போயிட்டோம். இந்த துணி காய போடுற வேலையுமே டெய்லி எங்கள் வீட்டில் எங்கள் மாமா பண்ணிடுவாங்க எங்களுக்கு. சரி இன்னைக்கு சாயந்தரம் மட்டும் காய போடலான்னு போயிட்டு சும்மா சுற்றி பார்த்தோம். பக்கத்தில் ஒரு வீடு வந்து ஃபுல்லாக இடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். நல்லா பெரிய வீடு. பட் வந்து சுற்றிலும் வீடு இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் இடிக்க விட மாட்டேங்கிறாங்க. இந்த செடி வந்து நான் வச்சது துளசி. இது வந்து அத்தை தான் கொடுத்து விட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் சும்மா வெளியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். வண்டி போகிறது வர்றது இதெல்லாம் வெளியில். அதுக்கப்புறம் வந்து இருட்டாயிருச்சு லைட்டாக. சரி கீழே போயிடலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கீழே வந்து வந்துட்டோம். கீழே வந்துட்டு நைட்டுக்கு என்ன சமைக்கலான்னு பார்த்தோம். ஏன்னா காலையிலேருந்து இன்றைக்கி வேறு எதுவும் பண்ணலை. முத நாள் வச்ச குழம்பே வச்சு சாப்பிட்டுட்டோம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட வரலான்ட்டாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் அடித்து செய்யலாம் அப்படின்ட்டு தேங்காய் திருவினாங்க அத்தை. நான் வந்து அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேங்காய் பால் வந்து அடிக்கிறதுக்கு வந்து தேங்காய் அதிலே வந்து நான் ஏலக்காய் ஒரு 4-5 இது போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெள்ளை சக்கரை போட்டுக்குவேன். நான் வேறு மாதிரியும் வந்து தேங்காய் பால் அடிப்பேன். எப்படின்னாக்கா தேங்காவையும் அது பேர் என்ன சாரி ஏலக்காவையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துப்பேன். தண்ணியாக கெட்டியாக எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் இந்த வெள்ளை பாகு இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளை பாகை வந்து நல்லா கரைச்சி பாகை எடுத்துட்டு அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி எடுப்பேன். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து இனிப்பு இருக்காது. அந்த வெள்ளைப்பாகில் ரொம்ப இனிப்பு இருக்காது. இந்த ஒயிட் சுகரில் போட்டிங்கன்னா நல்ல இனிப்பு இருக்கும். வெள்ளைப்பாகு சேர்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய சேர்த்தா தான் வந்து இனிப்பு இருக்கும், இல்லாட்டி இனிப்பு இருக்காது அதில். அந்த மாதிரி இந்த வெயில் நாளைக்கு வந்து நீங்கள் தேங்காய் பால் நிறையா எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வெயில் நாளைக்கு இனிமேல் வந்து இந்த வாயில் புண்ணு வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களாங்க. அது வேறு நிறையா பேருக்கு வயிற்றுலையும் புண்ணு நிறையா வரும். அப்புறம் இந்த லூஸ் மோஷன் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி இருக்கிறப்ப ஹீட் அதிகமாயிரும். அப்படி இருக்கிறப்ப தேங்காய் பால் நிறையா வந்து ஒரு வீக்லி 3 டேஸாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லது தான். தேங்காய் பால் வந்து குட் கொலஸ்ட்ரால் தான், பேட் கொலஸ்ட்ரால் கிடையாது. அதனால நீங்கள் தாராளமாக நிறையாவே அந்த மாதிரி பாசிப்பயிறு இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே சம்மரில் நீங்கள் நிறையா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீட்டை வந்து குறைக்கும் நல்லாவே. பாசிப்பயிறு கஞ்சின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பாசிப்பயிரை வேக வச்சுட்டு வெல்லம் போட்டு ஏலக்காய் போட்டு அதை நல்லா லிக்யூடாக்கி குடிப்பாங்க. அப்புறம் நைட்டு தேங்காய் பாலுக்கு வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டோம். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி மக்களே, நன்றி. பாய் பாய்.